கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை சரியாக 8:30 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் அட்மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இந்த வீடு மற்றும் இந்த 17 சென்ட் நிலம், சரிங்களா, இதுக்கு காம்பவுண்ட் இல்லை, சரிங்களா. காம்பவுண்ட் போடுறதுக்கு நமக்கு வசதி இல்லை. அதனால் காம்பவுண்ட் இல்லாமல் இதில் நான் குடியிருந்துட்டுருக்கேன். இந்த சூழ்நிலையில் கடந்த நாட்களிலே இதுக்கு பக்கத்தில் கிழக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த காலி நிலங்களை எல்லாம் சரி பண்ணி அதில் வாழை போட்டிருக்காங்க, சரிங்களா. வாழை இப்போ நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. சொட்டு நீர் பாசனம் அமைச்சு வாழை போட்டிருக்காங்க. அந்த வாழை போட்டிருக்கவங்க அங்கே வந்து வேலை செய்ய வரும்போது அவங்க வண்டி எல்லாத்தையுமே இந்த இடத்துக்குள்ளே கொண்டு விட்டாங்க, சரிங்களா. இந்த வீட்டுக்கு முன்னாடி கொண்டு விட்டாங்க, நிழல் இருக்க இடத்துல. அப்புறம் பின்னால் கொண்டு விட்டாங்க. ஆவியானவர் என்னோடு பேசினார், அப்படி விடாத, வண்டியை உள்ளே விட விடாது அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு பேசினார். ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் சொல்கிறத நீ செய், அதுக்கு மேலே உனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஆண்டவர் என்னோடு பேசினார். ஏன்னா அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவர்களை அங்கே கொண்டு வந்து வச்சார், சரிங்களா. அப்போது ஆண்டவர் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வச்சார். பாதுகாக்குது அப்படின்னா எதுக்கு? வேறு யாரையும் உள்ளே விட்டுறக்கூடாது. ஆனால் அவங்க பாதுகாக்கிற வேலையை ஒழுங்காக செய்யலை. பிசாசு உள்ளே வந்துட்டான். உள்ளே வந்ததுனால தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிது. உள்ளே வந்தவன் ஈஸியாக வெளியே போக மாட்டான், அதை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறத ஆவியானவர் என்னோடு பேசினார். இப்போ அப்படி தான் வருவான், அதனால் நீ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினார். ஆகவே நான் அவங்கள சத்தம் போட்டேன். இது வந்து எங்கள் ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம். நீங்கள் இங்கே வண்டியெல்லாம் விட்டுட்டு வேலை பார்க்கக்கூடாது. அவங்க இடமே எல்லாம் ரோட்டடியில் தான் இருக்குது. அந்த பக்கம் ஒரு இதை இது பண்ணி வண்டியை விட்டுட்டு வரலாம்ல, வர மாட்டேங்கிறாங்க, சரிங்களா. நான் சத்தம் போட்டேன். கொஞ்ச நாள் இது உள்ளே வராமல் இருந்தது. ஆனால் இப்போ ரெகுலராக நான் வெளியே போன உடனே வண்டியை உள்ளே கொண்டு விடுறாங்க. ஏன்னா நான் அந்த வண்டி தடத்தெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பேன், சரிங்களா. நான் தனியாக இருக்கேன்னா யார் வந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். செருப்பு தடத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். வேறு பைக் வந்தனாலும் கண்டுபிடிச்சிருவேன். என் பையன் பைக் வந்தனாலும் கண்டுபிடிச்சிருவேன், சரிங்களா. எனக்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்காரு. இப்போ சில நாட்களாக நான் வெளியே போன உடனே வண்டி அங்கே பின்னால் கொண்டு விடுறாங்க, வேலை பார்க்குறவங்க போகிறாங்க. நான் இல்லாமல் இருக்கும்போது சத்தம் போட்டாச்சு, உள்ளே வண்டியை கொண்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் இல்லாமல் இருக்கும்போது வண்டியை உள்ளே கொண்டு விடுறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆகவே அதுக்கு நீ அனுமதிக்கக்கூடாது, கொஞ்சம் முள் வெட்டி போடு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு பேசினார். காம்பவுண்ட் இல்லை, முள் வெட்டி போடு. நீ வெளியே போகும்போது அந்த முள்ளை எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு வண்டியை வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் போ. நீ உள்ளே வரும்போது வண்டியை வெளியே விட்டுட்டு ரோட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் முள்ளை எடுத்து ஒதுங்க வச்சுட்டு அப்படி வா. கேட் போட்டால் அப்படி தானே போவேன். கேட் போட்டால் கேட்டை திறந்து வண்டியை வெளியே கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்டை அடைச்சிட்டு போகலாம். அதே மாதிரி இப்போ நீ பண்ணு. கேட்டு போட்டிருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த முள்ளை அப்படி நீ போட்டு நீ போ, உன் வசதியை பார்க்காத அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அன்பானவர்களே, ஆகவே முள் வெட்டி போட்டிருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், காலையில் போய் கொஞ்சம் முள் ஏற்கனவே வெட்டி போட்டிருந்த முள்ளுகளெல்லாம் கொண்டு பிறக்கி போட்டிருக்கேன், சரிங்களா. ஏன்னா இது வழி நல்லா ஈஸியாக இருக்கா. இப்படியே உள்ளே வந்து பின்னால் கொண்டு வண்டியை விடுறாங்க, பின்னால் கொண்டு வேலை பார்க்குறாங்க. ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்கக்கூடாது அப்படின்னாரு.
ஆகவே முள் வெட்டி போட்டிருக்கேன். முள்ளை ஒதுக்கிட்டு வந்தால் நான் இனிமேல் பிடிச்சி சத்தம் போட்டுருவேன், நான் இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிடுவேன். சரிங்களா? அங்கேயும் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நான் முள் வெட்டி போட்டிருக்கேன். ஏற்கனவே ஃபஸ்ட்டில் வந்தாங்க, அந்த பக்கம் நான் முள்ளை வெட்டி போட்டேன். சரிங்களா? பாருங்கள், ஆரம்பத்தில் இந்த வழியாக வந்துட்டு இருந்தாங்க. நான் வரக்கூடாது அப்படின்னு சொன்னேன், அதில் கேட்கல, முள் வெட்டி போட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வழியாக வராமல் இருந்தாங்க, கொஞ்ச நாள் வராமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடி உள்ளே வராங்க, நான் வரக்கூடிய வழியில் உள்ளே வராங்க. ஆவியானவர் என்கிட்ட தெளிவாக பேசியிருக்காரு. ஒன்று, நான் இந்த இடத்துல எதுக்கு கொண்டு வந்து வச்சுருக்கேன், இந்த இடத்த பாதுகாக்க, இந்த இடத்த பண்படுத்த அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்காரு. ஆகவே அன்பானவர்கள், இங்கே பாருங்கள், வண்டி தடத்தை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேன். பாருங்கள், வண்டி எங்கே கொண்டு வந்து விட்டு இந்த பக்கத்தில் விடுறாங்க. இந்த பக்கத்தில் பைக்கை விட்டுட்டு இங்கே திருப்பிக்கிட்டு இங்கே தான் எல்லாம் பண்ணுறாங்க. அன்பானவர்களே, அந்த பக்கம் மெயின் ரோட்டிலேருந்து இடம் இருக்குது, அந்த பக்கத்தில் ஒரு வழியை போட்டு அங்கே கொண்டு பைக்கை விட வேண்டியதானே, அவங்க இடத்துல பைக்கை விட வேண்டியதானே. ரோட்டில் அங்கே அந்த ஓரத்தில் பைக்கை விட்டுட்டு உள்ளே நடந்து வர வேண்டியதானே. அடுத்தவன் இடத்துக்குள்ளே ஏன் வரணும்? அன்பானவர்களே, பாருங்கள், ஏற்கனவே இதில் அடைக்கிறதுக்கெல்லாம் அது பண்ணாங்க, வலை போடுறதுக்கெல்லாம் அது பண்ணாங்க, குழி தோண்டியிருக்காங்க. பாருங்கள், எல்லாம் இந்த பொழியில் அப்படியே போக போக அங்கே நடுமத்தியில் பொழிக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க, இங்கே வந்து கரெக்டாக நடுமத்தியில் பொழிக்கு வந்தாச்சு. சரிங்களா? ஆனால் இதில் அவங்க அடைக்க வந்தால் நான் அடைக்க விட மாட்டேன், கண்டிப்பாக அடைக்க விட மாட்டேன். எனக்கு ஆண்டவர் அதை இது பண்ணி தந்திருக்காரு. ஒழுங்காக சர்வே பண்ணி பாருங்கள், நடுப்பொழியில் இங்கே இது பண்ணியிருக்காங்க. ஆகவே இது நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே இதுலேயும் தோண்டியிருக்காங்க. ஆனால் முன்னால் வந்து அந்த பொழிக்கு சைடில் இங்கே இந்த இடத்துல தோண்டியிருக்காங்க முன்னால். பின்னால் வர வர இங்கே நம்ம இடத்துக்கு உள்ளே வந்தாச்சு. பாருங்கள், பொழியில் இந்த பக்கம் வந்தாச்சு குழி. அப்போ இதை நான் அடைக்க விடுவேன்னா? நான் அடைக்க விட மாட்டேன். என்னாண்டு இங்கே பாருங்க, இதில் ஒரு கல்லை தூக்கி வச்சுருக்காங்க. சர்வே பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. அதனால் இதில் அடைக்கிறதுக்கெல்லாம் வரும்போது நான் கண்டிப்பாக அடைக்க விட மாட்டேன். ஒழுங்காக அங்கேருந்து இடத்த சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடைங்க. நான் இப்போ அடைக்க விட்டேன் அப்படின்னு சொல்லுங்களேன், நாளைக்கு பிரச்சனை. ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் ஏற்கனவே யூடிஆர் பட்டா திருத்தம் பண்ண கொடுத்து அது ப்ராசஸில் இருக்குது. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, அது ப்ராசஸில் இருக்குது. 3 விசாரணைக்கு நான் போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? இனி ஃபைனல் விசாரணை, 4வது விசாரணை இந்த மாதம் 30ஆம் தேதி. இந்த மாதம் 30ஆம் தேதி 3 மணிக்கு நான் போகணும். ஆகவே அதுக்கப்புறம் நிச்சயமாக எனக்கு அவங்க தனிப்பட்டாவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க அளந்து அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அங்கே எனக்கு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஆகவே அவங்க சர்வே டிபார்ட்மெண்ட் வந்து என்னுடைய இடத்த அளந்து எனக்கு இது பண்ணுறது வரைக்கும் நான் இதில் எதையுமே பண்ண விட மாட்டேன். அப்படி பண்ண விட்டோம்னா என்ன மாதிரி முட்டா போய் ஒருத்தனும் கிடையாது. அன்பானவர்களே, ஆகவே இந்த இடத்துக்குள்ளே யாரையும் புழங்க விடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக பேசியிருக்காது. விட்டாச்சு அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உனக்கு அதில் பிரச்சனை. அன்பானவர்களே, ஆகவே தான் நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன், இதுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன், சும்மா இல்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆமாம், இதுதான் இன்றைக்குள்ள செய்தி.